குழந்தைங்க நல்லா விளையாடிட்டு இருக்காங்க. திடீர்னு காலில் அடிபட்டு போது ஒரு அடி கூட எடுத்து வைக்கல. எக்ஸ்ரே எடுத்து பார்க்குறாங்க, ஸ்கேன் எடுத்து பார்க்குறாங்க, ஜவ்வு கிழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி மூட்டு வலி உள்ளவங்களுக்கும் ஜவ்வு கிளியலாம். ஏதோ ஒரு எதிர்பாராத ஆக்சிடென்ட் எல்லாமும் ஜவ்வு கிளியலாம். ஸோ இப்படி ஜவ்வு கிழிஞ்சவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு ஸ்டெப்பு கூட முன்னாடி நகர்த்தி வைக்க முடியாது. ஏன்னா நகர்த்தி வைக்க வைக்க ஜவ்வு அதிகமா கிளிய ஆரம்பிக்குங்க. இப்படிப்பட்ட ஜவ்வு கிழிசலுக்கு ஆபரேஷனே இல்லாத அருமையான ஒரு எண்ணெயை தான் இப்ப பார்க்க போறோம். அடுத்து இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு வகையான இன்ஃப்ளமேட்டரி ஆர்த்ரைட்டிஸ். என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கை விரல்கள் எல்லாம் இப்படி அப்படின்னு மடங்கி போயிடும். இவங்களுக்கு வந்து நேராக்குறதுக்கு இந்த எண்ணெயை பயன்படுத்தலாம். என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த எண்ணெயை துணியில நினைச்சு கட்டி ஒரு ப்ராசஸ் இருக்கு, அதை நான் பின்னாடி சொல்றேன். அது பண்ணோம்னா வளைஞ்சு போன விரல்கள் எல்லாம் நேராயிடும். அடுத்து கவுட் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆர்த்ரைட்டிஸ்னால என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மூட்டுக்கள் வந்து அப்படியே இறுகி பிடிச்சிடும், இப்படி நிமித்த முடியாது. இது மாதிரி எந்த இடங்கள்ல வேணாலும் ஏற்படலாம். அந்த இடத்த என்ன ஆகும், இந்த எண்ணெய் போய் இலகுவாக்கி நல்லா நீட்டி மடக்க வைக்கும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு எண்ணெயை தான் பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மிஸ்டர் லேடிஸ் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு சகோதரன் கார்த்திகேயன், லக்ஷ்மி ஹெல்த் கேர் சென்டர்ல இருந்து பேசுறேங்க. இந்த எலும்புல நம்ம பாருங்களேன், இப்ப நம்ம உடம்புல வந்து ஏகப்பட்ட ஜாயிண்ட் இருக்கு. கையில் இருக்கக்கூடிய மூட்டு ஜாயிண்ட், காலில் இருக்கக்கூடிய ஜாயிண்ட், தோள்பட்டையில் இருக்கக்கூடிய ஜாயிண்ட், இந்த எல்லா ஜாயிண்டும் என்ன ஆகுதுன்னா, இப்படி போனா இப்படி வரணும் இல்லையா? இப்படி போய் போய் வர்றது வந்து ப்ராசஸ். இந்த ப்ராசஸுக்கு வந்து உறுதுணையா இருக்கக்கூடியதுல லிகமெண்ட்னு சொல்லக்கூடிய ஒரு ஜவ்வு வந்து ரொம்ப முக்கியமான ரோலை வகிக்குதுங்க. அது என்ன ஆகும் அப்படின்னா, எலாஸ்டிசிட்டி, நீளும் தன்மை, இப்படி இழுத்தா வரும், பிறகு திருப்பி ஒரிஜினல் ஸ்டேஜுக்கு போயிடும். ரொம்ப வேகமா இழுக்கும் போது என்ன ஆகுது, டபால்னு கட் ஆயிரும். இதைதான் ஜவ்வு கிழிதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி என்ன ஆகுன்னா, உடல் ஜாயிண்டுகள்ல இருக்கக்கூடிய ஜவ்வுகள் எல்லாம் கிழிஞ்சு போச்சுன்னா ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும். இல்லைன்னா ஆங்கில மருத்துவத்துல ரொம்ப மோசமா இருந்தாங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படிம்பாங்க. பட் நம்ம இந்த எண்ணெய் வந்து ஆப்ரேஷன் பண்ண வேண்டியது இல்லை. நீங்க ரெஸ்டோட இந்த எண்ணெயை இப்ப இந்த இடத்துல வந்து டேமேஜ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ரிப்பன் மாதிரி காடா துணியை கட் பண்ணிக்கோங்க. எண்ணெயில நினைச்சு ஒரு பிழிஞ்சிட்டு இதை சுத்துங்க. சுத்திட்டு அது மேல ஒரு நூல்லையோ ரப்பர் பேண்ட்லயோ போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த எண்ணெய் வந்து உள்ள போயிட்டே இருக்கும். போக போக என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு கிழிஞ்சு போன டேரான ஜவ்வு வந்து ஜாயிண்ட் ஆக ஆரம்பிக்கும். ஆனா நீங்க வந்து கம்பல்சரி ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா 15 நாள்ல சரியாயிருது, ஒரே வாரத்துல சரியாயிடுங்க. அடுத்து வந்து ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். ஏற்கனவே இதுக்கு நான் தனியா வீடியோ போட்டிருக்கேன். அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, எலும்பெல்லாம் டிஃபார்மேஷன் ஆகி அப்படி அப்படியே வந்து என்ன ஆயிடும், இப்படி அப்படி வளைஞ்சு ஒண்ணு மேல ஒண்ணு போயிடும். இவங்களை என்ன பண்ணணும் அப்படின்னா, எந்த இடத்துல நாம இப்ப இந்த கை இருக்கு, இது இப்படி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு இங்க ஒரு தப்பை, இங்க ஒரு தப்பை, இங்க ஒரு தப்பை, இந்த எலும்பு உடைஞ்சா தப்பை கட்டுவாங்க இல்லையா, அது மாதிரி ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னால என்ன ஆகும் அப்படின்னா, இந்த எலும்புகள்லாம் வளைய ஆரம்பிச்சிருங்க. இப்ப பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எலும்பு வந்து இப்படி இப்படி வளைஞ்சிருச்சு இந்த விரல். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த 4 பக்கம் ஐஸ்கிரீம் குச்சி இருக்கு பாத்தீங்களா, கொஞ்சம் பட்டையான குச்சி, அந்த குச்சியை ரெடி பண்ணிக்கோங்க. இதுக்கு சுத்துறதுக்கு ரிப்பன் மாதிரி இந்த அளவுக்கு ஒரு காடா துணியை ரெடி பண்ணி இந்த எண்ணெயில முக்கி அதை எடுத்து இப்படி ரவுண்டு கட்டி நீங்க தப்பைய வச்சு ரப்பர் பேண்ட் போட்டீங்கன்னா நாளாக இப்படி இருந்தது என்ன ஆகும்னா, இப்படி ஸ்ட்ரைட் ஆகி வளைவு கொடுத்துறாங்க. ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஏத்த மாதிரி இந்த எண்ணெயை வச்சு தப்பை கட்டலாம். அடுத்து கவுட் ஆர்த்ரைட்டிஸ், அதாவது யூரிக் ஆசிட் ரத்தத்துல வெளியே இருந்து யூரின் வழியா வெளியேறாம இருக்கிறனால ஏற்படக்கூடிய ஒரு ஆர்த்ரைட்டிஸ். இது என்ன ஆகும் அப்படின்னா, யூரிக் ஆசிட் வெளியேறாம இருந்தா சோடியம், ரத்தத்தில் இருக்கக்கூடிய சோடியத்தோட கலந்து உங்களுக்கு கொஞ்சம் கிரைஸ்டல் மாதிரி ஃபார்ம் ஆகும். அப்படி கிரைஸ்டல் மாதிரி ஃபார்ம் ஆகுறது வந்து எந்த இடத்துல மெயினா வந்து ஃபார்ம் ஆகுதுன்னா, ஒவ்வொரு ஜாயிண்ட்லையும் ஃபார்ம் ஆகுது. ஃபார்ம் ஆகும்போது அது மட்டும் ஜாயிண்ட் ஆனா பரவாயில்லைங்க, இது என்ன பண்ணும், இந்த எலும்பு அந்த ஜாயிண்டை சேர்த்து பிடிச்சிக்கிட்டு ஃபார்ம் ஆகும். அதனால என்ன ஆகுது அப்படின்னா, இந்த இடம் லாக் ஆகிக்கும். அதே மாதிரி இந்த இடம் லாக் ஆகலாம், எந்த ஜாயிண்ட் வேணாலும் லாக் ஆகலாம். லாக் ஆச்சுன்னா நம்ம வந்து ஒரு கரைச்சலை இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதை நம்ம ஏதாவது நீட்ட முடியுமா, மடக்க முடியுமா, முடியாது இல்லையா? அதே மாதிரி நம்ம கையோ காலோ எந்த ஜாயிண்ட் பாதிச்சோ அதை அப்படியே நின்றுருங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப மோசமான
அதாவது வெளியே செல்ல முடியாது அவங்களுடைய வேலை, அப்படி ஒரு கடுமையான ஒரு பொசிஷன். அவங்கள மீறி யாராவது நான் சரி பண்றேன் சாமி அப்படின்னுக்கிட்டு இந்த ஒரு சில இதெல்லாம் இருப்பாங்க, நான் அது சொல்லக்கூடாது, முரட்டு வைத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா போட்டு இப்படி அழுத்துவாங்க, அப்படி அழுத்து வேற அழுத்துறாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா நேரா போய் ஹார்ட்ல குத்திரும், மரணம் கூட வந்துடலாம். அதனால அப்படிலாம் பயங்கரமான முரட்டு வைத்தியம் எல்லாம் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. அதை எப்படி ஸ்ட்ரைட் ஆக்கணும் அப்படின்னா இந்த இடத்துலயும் நாம சொல்லக்கூடிய எண்ணெய ஒரு துணியில நனைச்சி கட்டு போட்டுட்டே வரணும். டெய்லி என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கொஞ்சமா வலி இல்லாத அளவுக்கு நீங்களா மடக்கி நீட்டி பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா நாள் ஆக ஆக என்ன ஆகும், அது யூரிக் ஆசிட் படிமெல்லாம் இலகி கரைஞ்சி வேற வழியா யூரின் வழியா போதோ இல்லையோ அதெல்லாம் வேற வழியா போய் உங்களுக்கு நார்மல் கையை எப்படி இருந்ததோ அது மாதிரி வந்துருங்க. அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஈஸியா செய்யக்கூடிய ஒரு எண்ணெயை தான் நாம பார்க்க போறோம். வாங்க என்னென்ன வேணும் அப்படின்னு பார்க்கலாம். கற்றாழை சாறு ஒரு படினா அப்ராக்சிமேட்டா 1.5 லிட்டர். எப்படி கற்றாழைல சாறு எடுக்கிறது அப்படின்னா கற்றாழை ஒரு 5 கிலோ வாங்கிட்டு மேல் தோலை சீவிடுங்க. சீவிட்டு உள்ள இருக்கிற சோத்தை மட்டும் வடிச்சு ஒரு சில்வர் பாத்திரத்துல வச்சுக்கிட்டு என்ன பண்ணீங்கன்னா அதை நல்லா பிசைஞ்சு விடுங்க. பிசைஞ்சாதான் லூஸ் ஆகும். பிசைஞ்சதுக்கு அப்புறமா இன்னொரு பாத்திரத்துல ஒரு துணியை கட்டிக்கிட்டு இல்ல துணியில ஒரு மூட்டையா அதை கட்டிக்கிட்டு இப்படியே பிழிஞ்சு விடணும். பிழிஞ்சு விட்டு என்ன பண்ணணும்னா இப்படி அமுக்கணும் போது அந்த சாறு கீழே வலியும். இது பிழியும் போது உங்க விரலுக்கு வலி எடுக்கத்தான் செய்யும். ஆனாலும் கொஞ்சம் சிரமம் பார்க்காம பண்ணுனீங்கன்னா நான் மேல் சொன்ன அற்புதமான வேலைகள் எல்லாம் செய்யுங்க. அடுத்து எலும்புச்சம்பழ சாறு. எலும்புச்சம்பழ சாரும் இந்த ஹார்ட் சம்பந்தமான வீடியோல உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நாட்டு எலும்புச்சியா இருக்கணும், சின்ன எலும்புச்சியா இருக்கணும், தோல் தின்னா இருக்கும், சாறு நிறைய இருக்கும். அதை தான் பயன்படுத்தணும். 2ஆ கட் பண்ணி பிழிஞ்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க. அது ஒரு படி 1500 ml அப்ராக்சிமேட்டா. அடுத்து செக்கில் ஆட்டின மரச்செக்கில் ஆட்டின சிட்ராமணக்கு எண்ணெய் ஒரு படி. அடுத்து அதே மாதிரி செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் ஒரு படி. இப்போ மொத்தம் நமக்கு 4 லிக்யூட்ஸ் இருக்கு. இது இல்லாம நன்னாரி வேர்பொடி ஒரு 35 கிராம் வாங்கி வச்சுக்குவாங்க. சரியா? நன்னாரி வேற அந்த வேர்பொடியை நீங்க பிரிச்சிங்கனாலே சும்மா அப்படி ஒரு கமன்னு அற்புதமா வாட வருங்க. சரி, என்ன பண்ணலாம், இந்த நன்னாரி வேர்பொடி இருக்கு இல்லையா, இதை கல்வம் இல்லைன்னா மிக்சியில போடுங்க. ஏன்னா இப்ப கல்வம் எல்லாரும் வச்சிருக்க மாட்டாங்க, மருத்துவர் மட்டும் தான் வச்சிருப்பாங்க. மிக்சியில பொடியை போட்டு கொஞ்சம் அந்த எலுமிச்சை சாறை விட்டு அரைங்க. ஒரு சாந்து பதத்துக்கு வந்ததுமே அதை வலிச்சு ஒரு உருண்டையா வச்சுக்கோங்க. அடுப்புல வானலியை வைங்க. வானலி கூட வேண்டாம், ஏன்னா இது பொங்கும். ஒரு பெரிய ஒரு 15 லிட்டர் 20 லிட்டர் பிடிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய சில்வர் அண்டா அது பெஸ்ட். அதே மாதிரி ஒரு நீளமான ஒரு மீட்டர் நீளமா இருக்கக்கூடிய ஒரு கரண்டி கலக்கிறதுக்கு. அது ஏன் இவ்வளவு நீளமா வேணுங்கிறத நான் ப்ராசஸ் சொல்லும்போது சொல்றேன். வச்சுக்கிட்டு அடுப்பை பத்த வைங்க. நீங்க என்ன பண்றீங்க, எலுமிச்சை சாறை ஊத்துங்க, கற்றாழை சாறை ஊத்துங்க, நன்னாரி கரைக்கி வச்சோம்ல அந்த சாந்து மாதிரி எடுத்து வச்சோம்ல அதை விட்டு இப்படி கைவிட்டு கரைங்க. அது நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் சூடு ஏறும். சூடு ஏறினதுமே நீங்க என்ன பண்றீங்கன்னா சிட்ராமணக்கு எண்ணெய் தேங்காய் எண்ணெயை ஊத்துங்க. ஊத்திட்டு கலக்கிக்கிட்டே இருக்கணும். இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பொறுமை. நீங்க அவசரப்பட்டீங்கன்னா உடனே உங்களுக்கு வேலை ஆகாது, அறகுறையா தான் மருந்து முடியும். அதனால பொறுமையா உட்காந்து கொஞ்சம் தூரத்துல உட்காந்து நாம கலக்கிக்கிட்டே இருக்கணும். இப்படி ஏன் கரண்டி பெருசா வைக்கணும் அப்படின்னா கொதிநிலை அடைஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அதுல இருந்து ஆவிகள், எலுமிச்சை சாறுல வாட்டர் கண்டென்ட் எல்லாம் இருக்கு, கற்றாழை சாறுலயும் வாட்டர் கண்டென்ட் இருக்கு. இது என்ன ஆகும் அப்படின்னா ஆவியாகி மேல போகும். இந்த ஆவி முகத்துல பட்டா கண்ணுல பட்டா எரிச்சல் கொடுக்க ஆரம்பிக்கும். பிறகு அது ஒரு நாள் அவஸ்தைப்பட வேண்டியதா இருக்கும். அதனால புகை நேரா நம்ம கண்ணுலயோ முகத்திலயோ படாம கொஞ்சம் தூரத்துல இருந்து அதை கிளறிக்கிட்டே இருங்க. கிளறாம விட்டீங்கன்னா என்ன ஆகும்னா கல்கமெல்லாம் அடியில போய் அடிபிடிச்சு போயிடும், பிறகு மருந்து வீணா போயிடும். சரிங்களா? இப்ப கிளறிக்கிட்டே இருக்கீங்க. கொஞ்ச நேரம் நாங்கள் ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் அப்படியே பொங்கி மேலே வரும். அதனாலதான் சட்டியை பெரிய சட்டியா வைக்க சொன்னோம். திருப்பி அப்படியே கொஞ்சம் அடங்கி திருப்பி அடத்த 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துல என்ன ஆகும் அப்படின்னா இந்த நன்னாரி வேர்பொடி இருந்துங்களா, அந்த நன்னாரி வேறு மற்றதில் இருக்கக்கூடிய அந்த இன்கிரீடியன்ட் எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து கல்கமா ஃபார்ம் ஆகும். கல்கமானா திப்பியா. சரிங்களா? இப்ப நீர்ச்சத்து வற்ற இந்த திப்பி ஃபார்ம் ஆகும். சுத்தமா நீர்ச்சத்து வற்றுனதுக்கு அப்புறம் இந்த கல்கம் நல்லாவே ஃபார்ம் ஆகி உங்களுக்கு கீழே படியும். மேல தெளிவா எண்ணெய் கிடைக்கிறத நம்ம பார்க்கலாம். இதுதான் நம்ம ஃபைனல் ப்ராடக்ட். என்ன பண்ணணும், இந்த எண்ணெயை எடுத்து வடிகட்டி வச்சுக்கோங்க. நம்ம
தேவையான அளவு பாட்டிலில் வச்சுக்கிட்டு நம்ம எப்படி ஏற்கனவே முன்னாடி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ப்ராசஸ் சொன்னோம் இல்லையா, அது மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஜவ்வு கிழிதல், மூட்டு மூட்டு வலியால் திரும்பாமல் இருக்கிறது, கவுட்டால் திரும்பாமல் இருக்கிறது, இது எல்லாமே சூப்பராக சரியாக ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னால டிஃபார்மேஷன் ஆன விரல்களையும் சரி பண்ணிக்கலாம். சரி நண்பர்களே, ஏன் இது மாதிரி நாங்கள் தேடி தேடி போடுறோன்னா, அது மாதிரி மருந்துகள் இருக்கிறது வந்து மக்களுக்கு அவ்வளோவா தெரியறது இல்லை. ஏதாவது ஒன்றா டாக்டர்கிட்ட போகிறாங்க, அவங்க ஒன்று எழுதி கொடுத்துட்றாங்க, அதை எடுத்து அப்ளை பண்ணிட்டு போகிறாங்களே ஒழிய நாம் என்ன பயன்படுத்துகிறோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியறது இல்லை. அது தெரிஞ்சதுன்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா ஹெர்பல் வந்து உங்களுக்கு தெரியும் போது ஹெர்பல்ல மெயினாக தெரியுது இல்லை, அதுக்காக தான் இந்த வீடியோக்களெல்லாம் போடுறோம். பயன்படுத்துங்க, உடம்பு நல்லா இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.